நீங்கள் சிவபெருமானிடம் மனதார ஒரு வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களா? பல நாட்கள், பல மாதங்கள் கடந்தும் அது நிறைவேறாமல் இருக்கிறதா? அப்போது ஒரு கேள்வி நமக்குள் வரும். சிவபெருமான் என் வேண்டுதலை கேட்கவில்லையா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சில நேரங்களில் தாமதம் என்பது மறுப்பு அல்ல, நமக்கான சரியான நேரத்திற்காக காத்திருப்பதாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையே சில விஷயங்களை நாம் மிகவும் ஆசைப்படுவோம். அதற்காக இறைவனிடம் வேண்டுவோம். சிவபெருமானே, இதை மட்டும் எனக்கு கொடுங்கள் என்று மனதார கேட்போம். ஆனால் நாம் எதிர்பார்த்தபடி உடனடியாக எதுவும் நடக்காமல் போகலாம். அந்த நேரத்தில் நமக்கு ஏமாற்றம் வரும். நான் இவ்வளவு வேண்டியும் ஏன் நடக்கவில்லை என்று நினைப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்கும் விஷயம் நமக்கு நல்லதா என்பதை நாம் முழுமையாக அறிய முடியாது. இன்று நமக்கு மிகவும் தேவையானது என்று நினைக்கும் ஒரு விஷயம் நாளை நமக்கு பிரச்சனையாக மாறலாம். அதனால் இறைவனை நம்புகிறவர்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தாமதம் என்றால் மறுப்பு என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் அந்த தாமதம் நம்மை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் வாய்ப்பாக இருக்கலாம். ஒரு சிறிய உதாரணம். ஒரு விதையை இன்று மண்ணில் விதைத்தால் நாளையே மரமாகிவிடாது. முதலில் அது மண்ணுக்குள் இருக்கும், பிறகு வேர் உருவாகும், அதன் பிறகு சிறிய செடி வரும். காலப்போக்கில்தான் அது பெரிய மரமாகும். நம்முடைய வாழ்க்கையும் அதுபோலத்தான். நாம் செய்யும் பிரார்த்தனைக்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்பதால் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கக்கூடாது. சில மாற்றங்கள் நம் கண்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கலாம். சிவபெருமானை நம்பும்போது, சிவபெருமானிடம் வேண்டும்போது, எனக்கு இதை மட்டும் கொடு என்று கேட்பதை விட, எனக்கு எது நல்லதோ அதை கொடு, அதை ஏற்றுக்கொள்ளும் மனதையும் கொடு என்று வேண்டுவது ஒரு அழகான ஆன்மீக சிந்தனை. ஏனென்றால் நமக்கு என்ன வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு உண்மையில் எது நல்லது என்பது இறைவனுக்கு தெரியும் என்று நம்பலாம். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால், இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கலாம். வேலை, பணம், குடும்பம், ஒரு ஆசை, ஒரு கனவு, எதுவாக இருந்தாலும் அதற்காக மனம் உடைந்து போக வேண்டாம். உங்களால் முடிந்த முயற்சியை செய்யுங்கள். அதன் பிறகு இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். பிரார்த்தனை மட்டும் செய்து முயற்சி இல்லாமல் இருப்பதும் சரியல்ல. முயற்சி மட்டும் செய்து மன அமைதியை இழப்பதும் தேவையில்லை. முயற்சியும் பிளஸ் நம்பிக்கையும் இரண்டும் சேர்ந்து இருக்கட்டும். நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக காத்து கொண்டிருந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் வேண்டுதல் தாமதமாகிறது என்று நினைக்காதீர்கள். எனக்கான நேரத்தை நான் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்று கிடைக்காதது என்றென்றும் கிடைக்காது என்று அர்த்தமில்லை. உங்கள் முயற்சியை விடாதீர்கள், உங்கள் நம்பிக்கையை விடாதீர்கள், உங்கள் மன அமைதியையும் விடாதீர்கள். ஓம் நம சிவாய. சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சிவபெருமானின் அருளை விரும்பும் ஒருவருக்கு ஷேர் செய்யுங்கள்.